வணக்கம் गाइस, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம குலதெய்வ பண்டிகை இருக்கு, குலதெய்வ கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. அந்த கோயில தான் போய் இன்னைக்கு vlog எடுக்க போறோம். வாங்க வீடியோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் நேம் வந்து பாத்தீங்கன்னா மோகன் சுகி vlogs. गाइस, நம்ம சேனல்ல போட்ட ரெண்டு வீடியோவுமே நைட் டைம் போட்டதனால கிளாரிட்டி அவ்வளவுக்கு இல்ல. இது வந்து பகல்ல ஷூட் பண்றோம். கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தண்ணியா? 500 மீட்டர் கூட தரல, அதுக்குள்ள தண்ணி வேணும். அது வேணும். கம்மன் இருடாவ காலம் சாப்பிடல. ஆமா, நாங்க அப்படியே பிரியாணியும் தொக்கும் அப்படியே சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். கத்திரிக்காய் தொக்கா உனக்கு போய் சப்போர்ட் பண்ண மாதிரி சங்கீதா என்னை சொல்லணும். எங்க போற வழியில கவர் பண்ணலாம். கோயிலுக்கு முன்னாடி 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நாங்க கார் நிறுத்திட்டோம். ஏன்னா அவ்வளவு கூட்டம். கொடுங்க, காமிக்கிறேன். அங்க பாருங்க, அங்க இருக்கு கோவில். நாங்க தூரமாக நிறுத்திட்டோம். அப்படியே போற வழியில கவர் பண்றோம். வாங்க. गाइस, என்ன ஒரு விஷயம்னா எல்லாம் இப்ப முடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நாங்க இப்பதான் போயிட்டு இருக்கோம். யாராவது ஒருத்தராவது போற சைடு போறாங்களான்னு பாருங்க. எங்களை தவிர எல்லாருமே ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க. நாங்க இப்பதான் போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு கண்டினியூ பண்றோம். கோவிலுக்கு வந்துட்டோம். கோவில் உங்களுக்கு காட்டுற மாதிரி கூட்டமா இருக்குது. இப்ப காலையில உங்களுக்கு கோவில் காமிக்கிற மாதிரிங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் கோயிலுக்கு வெளியே இருந்த யாகசாலை இருந்ததுங்க. அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அந்த யாகசாலையை அப்படியே சுற்றி வந்தோங்க. ஆமாங்க, சுற்றி வரும்போது இவ்வளோ நாள் வந்து விரதம் இருந்து தீர்த்த குடம் எடுத்ததுக்கு பதிலாக கங்கணம் கட்டியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் கூட கலட்டி அங்கே வச்சுருந்தாங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் அதுக்கப்புறமேட்டு நவதானியங்கள்லாம் வளர்த்து அது வந்து செடி மாதிரி அதை சுற்றி யாக கூடத்தை சுற்றி வந்து வச்சுருந்தாங்க. அப்படியே சாமி கும்பிட போகலான்னு போகும்போது அப்பாவையும் எங்கள் பங்காளி அண்ணா இருந்தார், அவரையும் பார்த்தோம். அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கேருந்து ஒரு செல்ஃபி மூமெண்ட்டை போட்டுட்டு அப்படியே கோவிலுக்குள்ளே கிளம்புனுங்க. எங்கடா கூட வந்த ரெண்டுங்களையும் காணுன்னு பார்த்தா நீங்களே பாருங்க, அந்த பெல் அடிக்கிறதுக்கு எவ்வளவு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. இங்கே பாருங்க, லேட்டாக வந்ததுக்கே இவ்வளோ கூட்டம். காலையில் நேரமாக வந்திருந்தா எவ்வளோ கூட்டம் இருந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்படியே சரி போகிறதுக்கு முன்னாடி நெய் தீபம் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பலான்னு உள்ளே போயிட்டாங்க. சாமி நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பாருங்க. கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு ஜெகஜோதியா சாமியை அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த சாமி எங்களோட குலதெய்வ சாமிங்க. நாங்க ராஜாராணி சாமின்னு சொல்லுவோம். இந்த சாமி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சாமிங்க. எது வேண்டிக்கிட்டாலும் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். நாங்கள் அப்படியே வந்து சாமியெல்லாம் சுற்றிட்டு கலசம் பாருங்க, கோவில் கோபுரத்தில் அழகாக இருக்குது. கும்பாபிஷேகம் முடிஞ்சு அப்படியே அந்த தீர்த்த தண்ணியும் நாங்கள் 2 பேரும் தெளிச்சுட்டு, இந்த கோவில் வந்தாலே வந்து பெருமாள் சாமியையும் வந்து வழிபடணும் அப்படின்றது வந்து ஒரு ஐதீகங்க. அதனால அங்கே போய் பக்கத்தில் வந்து பெருமாள் சாமியையும் நாங்கள் வந்து தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புனோங்க. இவங்க யாரு? ஒரு வழியா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. கோவிலில் ஓவர் கூட்டம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். அது என்ன ஃபங்க்ஷன் சொல்லி காரில் போயிட்டு நான் சொல்லுவேன். வீட்டில் அவ்வளோ தோடு இருக்குது. வந்த உடனே 150 ரூபா செலவு வச்சுட்டாங்க. எங்கே வந்தாலும் அந்த திருவிழாவுக்கு வந்தால் மட்டும் வாங்காமல் இருக்கிறது இல்லை. தோடு தானே முக்கியம். தோடு அண்ட் மொத்தமாக 3 தோடு எடுத்திருக்கோம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு தோடு எவ்வளோ? 50 ரூபா. ஏ சுகு, இப்ப என்ன பாத்துட்டு இருக்கீங்க? எதுக்கு ஆக்சுவலா? இது வந்து திருவிழா, எல்லா திருவிழாவும் மேக்ஸிமம் இருக்கும். மெஹந்தி மாதிரி ஒரு 1 வீக் இருக்கும். இன்ஸ்டன்ட்டா வச்சுக்கலாம். ஓஹோ, இதுவா? இந்த பாவெல்லாம் காய்ச்சி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இது வந்து இன்ஸ்டன்ட்டா இருக்கு. எவ்வளவுண்ணா? ஒரு கை ஃபுல்லா வச்சா 50 ரூபா. ஓகே, ஃபுல்லா வச்சா. ஓகே गाइस, இது மாதிரி நீங்க வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்து இது வேணும். எது காட்டு? இந்த ஓகே.
வைக்க போறாங்க, எப்படி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். எல்லா பொண்ணுங்களும் இப்படியா இல்ல இதுங்க தான் இப்படி பண்ணுதான்னு தெரியல. இந்த கோன் வச்சதுல இருந்து இவங்க கைய பாருங்களேன். என்னோட இந்த கை வச்சுதான் நல்லா இருந்திருக்கும். சரி வச்சது வச்சிட்டீங்க, இந்த கையை யூஸே பண்ண மாட்டீங்களா? இதையே இப்படி தூக்கி தூக்கி இப்படியே காமிச்சிட்டு வராங்க. கோ மேன் கோ. கம்மன் இருக்குங்களா இல்ல சோப்பு தண்ணி ஊத்தி எல்லாத்தையும் அழிச்சு விட்டா? அப்பாட்ட சொல்லிடுவாமா. சரி காய்ஸ், எல்லாம் முடிஞ்சிருச்சு, நல்லபடியா தரிசனம் பார்த்தாச்சு, காருக்கும் வந்தாச்சு, கிளம்ப வேண்டியதான். ரொம்ப வெயில் அடிக்குதுடா. இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் மெயினா தோடு பிடிச்சிருக்கா ப்ரோ? இந்த டிசைன் காட்டுங்கடா. இந்த டிசைன் பிடிச்சிருக்கா இல்ல இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ஓகேவா? கமெண்ட்ல சொல்லுங்க. என்னடா இத்தனை தடவை கமெண்ட்ல சொல்றேன்னு கேட்காதீங்க. அப்பயாவது கமெண்ட் பண்ணீங்களான்னு பார்க்கலான்னு தான் நான் கேட்கறேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் நாம எங்க போக போறோம்னா, நம்ம ஃப்ரெண்ட் விஜயராகவன் இருக்கான்ல, அவன் வீடு வந்து இன்னைக்கு பால் பொங்குறாங்க, அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த புது வீட்டுக்கு தான் நம்ம போக போறோம். வாங்க அங்க போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுவோம்.